இந்த கட்சி இன்னமும் அரசியல் என்னன்னே தெரியல. இந்த கட்சி ஒரே ஒரு நபரை தவிர இப்போ வரைக்கும் இன்ஃப்ளூயன்சஸையும் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கவங்களையும் வியூஸ் அதிகமாக போகிறவங்களும் லைக் அதிகமாக வாங்குறவங்கள தான் கட்சிக்குள்ளே போடுது. முகில் வீரப்பனா அந்த அவர் எந்த தொகுதி? எந்த தொகுதியா? அவர் எல்லா சேனல்லையும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். அப்ப நம்மள மாதிரி ஒரு யூடியூபர்னு வேணா அப்ப வச்சுக்கலாம். சைதாப்பேட்டை தொகுதிக்குள்ள அவர் நடந்து போனாருன்னா இல்ல நான் என்னையும் சேர்த்து சொல்லிட்டேன். சைதாப்பேட்டைக்குள்ள நடந்து போனா அவர் தெரியுமா? தெரியாது. சரி, ஃபெலிக்ஸ் எந்த தொகுதி? யூடியூப்ல தீவிரமா இருக்கிறவங்க தெரியும், அவ்வளவுதான். சரி, அடுத்து ஒருத்தர் சேர்ந்தாரு நேத்து, அனந்த ஜித்தா, அவர் எந்த தொகுதி? சத்யகுமார். சத்யகுமார் கூட எந்த தொகுதி? தெரியாது. மயிலாப்பூர். சரி, செங்கோட்டையனுக்கு எவ்வளவு வியூஸ் போகும்? முரண்பட்ட கேள்வி தானே. செங்கோட்டையனுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு? தெரியாது. செங்கோட்டையன் எந்த தொகுதி? கோபிச்செட்டிப்பாளையம். டக்குன்னு வந்துடும். இப்ப இவங்களுக்குலாம் ஏன் அந்த கேள்வி வரல? அப்ப 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சஸ், அறியப்பட்ட முகம், அதனால நாங்க இங்க தூக்கி போட்டுப்போம். இவங்களாம் ரீச் ஆயிருக்காங்களான்னு கேட்டா, ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 300 வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. கடைசியா ஃபெலிக்ஸோட வீடியோ எந்த வீடியோ பாத்தீங்க? தாவேக்காவில் இணைஞ்ச பிறகு அவர் ஒரு வீடியோ கொடுத்திருக்காரு. அது வேற யாரோ போட்டுதான் பாத்துருப்போம், அவரோட சேனல். அப்ப இதுதான் காரணம். அப்ப முத அரசியல்வாதின்னு ஒரு ஆள் சேர்ந்திருக்காரு அப்படின்னா, ஒரே ஒரு அரசியல்வாதி இந்த கட்சிக்குள்ள இருக்காருன்னா அது செங்கோட்டையன் மட்டும்தான்.